இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். குதிரை பேரத்தை செய்கிறது யார்? இன்றைக்கு விஜய் சர்க்கார் குதிரை பேர சர்க்கார் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். ஆட்சி பொறுப்பு ஏற்பதற்கு முன்பு மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தவுடன் 10ஆம் தேதி ஆட்சி பொறுப்பை ஏற்கின்ற இந்த அரசு இதற்கு இடையில் தங்களுக்கான பலத்தை பெருக்குவதற்காக எத்தனையோ பேரங்களை நடத்தினார்கள். அதில் ஒன்றுதான் மே 7ஆம் தேதி அமமுக கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரை முகத்தை மூடிக்கொண்டு இனோவா காரில் அவரை வந்து சந்தித்தது உண்மையா இல்லையா என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். அதை பற்றி இன்று வரை வாய் திறந்து பேசாமல் இருப்பது விஜய் அரசாங்கமும் திரு மாண்புமிகு விஜய் அவர்களும். என்னுடைய கட்சிக்கார சட்டமன்ற உறுப்பினரை கடத்தி சென்றிருக்கிறார்கள், எங்களுடைய கையெழுத்தை போலியாக பயன்படுத்தி கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் என்று திரு டிடிவி தினகரன் அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த அந்த காவல் நிலையத்தில் ஏற்றுக்கொண்ட அந்த புகாரை இன்று வரை பதிவு செய்யவில்லை. ஆனால் நேற்றைக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னாள் அமைச்சர் அவற்றுக்கு தொடர்பு இருக்கிறது என்று போலவும் 3 பேரை கைது செய்து இதோ பார் திமுக குதிரை பேரம் செய்வதற்காக முயற்சி செய்தார்கள், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரை விலைக்கு வாங்க பார்க்கிறார்கள், 35 கோடி பேரம் பேசப்பட்டது, 50 கோடி பேரம் பேசப்பட்டது, இவர்களை இன்றைக்கு நாங்கள் கைது செய்திருக்கிறோம் என்று ஒரு நாடகத்தை இன்றைக்கு அரங்கேற்றிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய அமைப்பு செயலாளர் மேதகு ஆளுநரிடத்திலே கடிதம் கொடுத்திருக்கிறார், லஞ்ச ஒழிப்புத்துறையிடத்திலே கடிதம் கொடுத்திருக்கிறார். என்ன காரணம்? 7ஆம் தேதி அமமுக கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் வலுக்கட்டாயமாக கடத்தி சென்றிருக்கிறீர்கள், அது ஒரு குற்றச்சாட்டு. அதன் பிறகு சட்டமன்றத்தில் 144 வாக்குகளை எப்படி பெற முடிந்தது? அதிமுக எல்லா கட்சியினுடைய தலைவர்களையும் போய் விஜய் சந்தித்தார், எல்லா கட்சியினுடைய தலைவர்கள் விஜய் சந்தித்தார். ஆனால் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காமல் அவர்களிருந்து கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருக்கக்கூடிய அந்த குழுவை சென்று சந்தித்தது குதிரை பேரமா இல்லையா? ஒரு கட்சித் தலைவர், அதிமுகவினுடைய கட்சித் தலைவர் கொடுத்த அந்த கொறடா உத்தரவை மீறி சட்டமன்றத்தில் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜய் அரசாங்கத்திற்கு வாக்களித்ததனுடைய பேரம் என்ன? எதற்காக அவர்கள் வாக்களித்தார்கள்? அவருடைய கட்சித் தலைவர் இந்த தீர்மானத்துக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்த பிறகும் கூட அவையில் 25 பேர் வாக்களித்ததற்கு கைமாறியது என்ன என்பதை விஜய் விளக்க வேண்டும். யார் குதிரை பேர அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாட்டு மக்கள் நன்றாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். 10 அமைச்சர்களை நான் தருகிறேன், 20 பேருக்கு வாரியங்களை தருகிறேன் என்று பொய் வாக்குறுதியை கொடுத்து திரு விஜய் அவர்கள் அதிமுகவிலிருந்து ஒதுங்கி நின்ற அந்த குழுவிடம் பேசி பிறகு சட்ட சிக்கல் ஏற்பட்டுவிடும் என்ற ஒரே காரணத்திற்காக பின்னங்கால் பிடர அவர்கள் தங்களுடைய அரசியல் நகர்வுகளை அரசியல் நகர்வை பின்னோக்கி எடுத்து சென்றிருக்கிறார்கள். இதனுடைய விளைதான் இன்றைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இன்றைக்கு ராஜினாமா செய்து கொண்டு வருகிறார்கள். விஜயபாஸ்கர், கரூரில் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் 30 ஜூன் ராஜினாமா செய்கிறார். 29ஆம் தேதி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்கிறார். இதற்கு முன்பு 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்கிறார். இதுக்கு எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில், ஏன் இன்னும் சொல்லப்போனால் இந்திய அரசியல் உலகில் மிக நம்பிக்கைக்கு பாத்திரமான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் வைகோ அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். நான் முதல்வரை சந்தித்தேன், 27 ஜூன் என்று சொல்லுகிறார். நான் முதல்வரை சந்தித்தேன், நாங்கள் இருவரும் தனியாக 1 மணி நேரம் பேசினோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வென்ற அந்த 2 பேரை ராஜினாமா செய்ய சொல்லுங்கள், தேர்தல் வரும், நான் வந்து பிரச்சாரம் செய்து வெற்றி பெற செய்கிறேன் என்று முதல்வர் திரு விஜய் சொன்னதாக வைகோ அவர்கள் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார். இது என்ன குதிரை பேரம்? இதற்கு விலை போனது என்ன? எவ்வளவு பணம் கைமாறியது? இதையெல்லாம் தாவேகா கட்சியில் இருக்கிறவர்கள் மறந்துவிட்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து குற்றம் சுமற்றுகிறார்கள். 29ஆம் தேதி தாவேகாவுடைய ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததாக சொல்லுகிறார்கள். காவல்துறையினுடைய செய்தி குறிப்பில் இந்த தொலைபேசி தொடர்புகள் எந்த தேதியில் ஏற்பட்டது என்பதை இதுநாள் வரை சொல்லவில்லை.
ஆனால் 29ஆம் தேதி புகார் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இந்த புகார் பெறுவதற்கு முன்பே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த என்று சொல்லப்படுகிற அவருடைய நபர்களுடைய வீட்டுகளுக்கு சென்று ரெய்டு செய்ததாக சொல்லுகிறார்கள். புகார் வாங்குவதற்கு முன்பே எப்படி இவங்க ரெய்டு போகிறாங்க? எங்கேருந்து இவங்களுக்கு கிடைச்சது? 29ஆம் தேதி நீங்கள் புகார் வாங்கி உடனே ட்ரிபிள்கன் காவல் நிலையம் வந்து கைது செய்து என்று சொன்னால், திரு வைகோ அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கின்ற அந்த புகார் மனுவை இதுவரை லஞ்ச ஒழிப்புத்துறை ஏன் வைகோவை விசாரிக்கவில்லை? இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த புகாரின் அடிப்படையில், வைகோ அவருடைய பேச்சின் அடிப்படையில் நம்பர் 1 குற்றவாளி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். ஏன் இதை இன்னும் அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள்? இதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சேற்றை வாரி வீசுவதற்காக, பூசுவதற்காக இது போன்ற நரேட்டிவ் அரசியலை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். தாவேக ஆட்சிக்கு வந்தது பொன்னான 50 நாட்கள். இன்றைக்கு கூட திரு செங்கோட்டையன் அவர்கள் விஜயபாஸ்கர் இணைப்பு விழாவில் பேசியிருக்கிறார். இன்றோடு 54 நாட்களாகிறது ஆட்சி வந்து. 54 நாட்களில் என்ன நிர்வாகத்தை இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள்? இவர்களுடைய அமைச்சர் ஒரு பவுடரை பயன்படுத்திய குற்றச்சாட்டு அவர் மேல் இருக்கிறது. இதுநாள் வரை விஜய் வாய் திறக்கவில்லை. ஸ்ரீவைகுண்டமுடைய சட்டமன்ற உறுப்பினர் மீது நேரடியாக விஜயினுடைய ரசிகையாக இருக்கக்கூடிய அந்த அம்மையார் குற்றம் சுமத்தி இருக்கிறார். அதை குறித்து இதுவரை விஜய் வாய் திறக்கவில்லை. ஏன் இன்றைக்கு போதை ஊசிகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு இளம் பெண்களும் இளைஞர்களும் மரணமடைந்து வருகிறார்கள்? அதை பற்றி இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. ஆவின் பால் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது, அதை பற்றி இந்த அரசு கண்டுகொள்வோம். சோஷியல் மீடியாவில் தினமும் இவர்கள் வைரலாக வேண்டும் என்பதற்காக வாய்க்கு வந்தவரை மாண்புமிகு அமைச்சர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு நாள் இவர்கள் சினிமா தியேட்டரில் பிளாக் டிக்கெட் வித்திருக்கலாம். சினிமா தியேட்டரில் பிளாக் டிக்கெட் விற்றவங்க இவங்க இருந்திருக்கலாம். இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர்களாக வந்திருக்கிறார்கள். அதே பிளாக் டிக்கெட்டில் விற்ற போது என்ன நடவடிக்கை மேற்கொண்டார்களோ அதே போன்று மாண்புமிகு அமைச்சர்களாக இருக்கும்போது அவற்றை மேற்கொள்ளக்கூடாது. ஒரு அமைச்சர் பொறுப்பு என்பது ஆதாரத்தோடு பேச வேண்டும். நேற்று நிர்மல்குமார் அவர்கள் வாய்க்கிழிய பேசுகிறாரே, எங்களுடைய தலைவர் அரசியலிலிருந்து ஒதுங்க வேண்டும் என்று. ஒவ்வொரு கட்சியாக ஒதுங்கி வந்தவர் தான் நிர்மல்குமார். ஒரே கட்சியில் இருக்கக்கூடிய தகுதி படைத்தவர் என்பனும் அரசியல் புனிதர் அல்ல. பாஜகவிலிருந்து, அதிமுகவிலிருந்து, அமமுகவிலிருந்து கடைசியாக இன்றைக்கு தஞ்சம் புகுந்து தாவேகாவில் வந்திருக்கிற திரு நிர்மல்குமார் அவர்களெல்லாம் எங்களுடைய தலைவரை பார்த்து ஒதுங்குங்கள் என்று சொல்வதற்கு துளியும் அருகதை இல்லை, தகுதியும் இல்லை. ஆட்சி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சி நிர்வாகத்தை செய்து மக்களிடத்திலே திட்டங்களை கொடுத்து உங்களுடைய பேரை நிலைநாட்டுவதை விட்டுவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நீங்கள் குற்றம் சுமத்துவீர்களே ஆனால், இது போன்ற தவறான செய்திகளை பரப்புவீர்களே ஆனால், எங்களுடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவருடைய திரைக்கதை வசனம் தான் எனக்கு ஞாபகத்திருக்கிறது. அரண்மனை நாயே அடக்குடா உன் வாயே என்கின்ற வசனம் தான் எங்களுக்கு நினைவுக்கு வருகிறது என்பதை நான் நிர்மல்குமார் அவர்களுக்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போது நான் பட்டியலிட்டிருக்கக்கூடிய, தொகுத்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற நாளிலிருந்து ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினராக ராஜினாமா செய்வதற்கான காரணத்தை விளக்க வேண்டும். மேதகு ஆளுநர் 2-3 நாட்களுக்கு முன்பு ஸ்பீக்கரை கூப்பிட்டு கேட்டிருக்கிறார். ஆனால் இவர் என்ன சொல்லுகிறார்கள்? நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்லுகிறார்? சான்சலராக சீஃப் மினிஸ்டர் இருக்கக்கூடிய பில்லை பற்றி பேசுகிறேன்றார். சான்சலராக சீஃப் மினிஸ்டர் தான் இருக்கணுன்ற பில்லை பற்றி விவாதிக்கிறதா இருந்தால் மினிஸ்டர் போகலாம் ரைட்டு, சீஃப் செக்ரட்டரி போகலாம் ரைட்டு, ஏன் ஸ்பீக்கர் போகிறாரு? அது என்ன இருக்குது? திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து புகார் வருகிறது, எதிர்க்கட்சிகளிலிருந்து புகார் வருகிறது, மக்களிடத்திலிருந்து புகார் வருகிறது. தினந்தோறும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்வதனுடைய நோக்கம் என்ன? இன்றைக்கு பொது உடைமை இயக்கத்தை சேர்ந்த அண்ணன் சண்முகம் அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டவர்கள் ரகசிய காப்பு பிரமாணத்தை எடுத்துக்கொண்ட முதலமைச்சர் அவர்கள் துறைக்கு அரசுக்கு சம்பந்தமில்லாதவர்கள் எப்படி தன் பக்கத்தில் அனுமதிக்கலாம்? இதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கேட்டிருக்கிறது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் தாவேக அரசிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. நீண்ட அனுபவமிக்க ஒரு தலைவர் எங்கள் தலைவர், 50 ஆண்டு கால அரசியல் வரலாறு படைத்தவர். எந்த அரசு நிற்கும், எந்த அரசு கவிழுன்ற அவர் நல்லாவே தெரியும். நாங்கள் குதிரை பேரம் செஞ்சு தான் கவிழ்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அரசாங்கம் 2/3 மெஜாரிட்டி இல்லாத அரசாங்கம் அல்லது சிம்பிள் மெஜாரிட்டி இல்லாத அரசாங்கம். அதனால் டெஃபினட்டாக கவிழ்றதுக்கு எல்லா சாத்தியக்கூறும் இருக்குது. இந்த ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறாங்க.
இல்லை, கரூர் சம்பவத்தை குறித்து சிபிஐயில் வழக்கு இருக்குது, அவங்க எதிர்கொண்டிருக்கிறாங்க. இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். அன்றைக்கு ஆட்சியில் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய தலைவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். எந்த ஒரு கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டன் சாகுவதை விரும்ப மாட்டாங்க. இத்தகைய செயலை விஜய் செய்திருக்க வாய்ப்பு இல்லை அவர் மேலே தார்மீகமாக குற்றம் சுமத்த முடியாது. எதற்காக இந்த கருத்தை சொன்னார்? அவரை கைது செய்ய சொல்லி சொன்னோம். திருச்சி ஏர்போர்ட்லேருந்து நேராக சென்னையில் இறங்கும் போதே கைது செய்ய சொன்னபோது அதுக்கு எங்களுடைய தலைவர் பெருந்தன்மையாக சொன்ன கருத்து இதுதான். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதற்கு என்ன சம்பந்தம் இருக்குது? நீங்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் இருக்கீங்களே, கண்டுபிடிங்க. போலீஸ் உங்ககிட்ட இருக்குல்ல, ஏன் போலீஸ் உங்களுக்கு பொலிட்டிக்கல் வேலை பார்க்குறத விட்டு பப்ளிக் சர்வீஸை பார்க்க வைங்க. 41 பேர் கொண்டு குவித்த அந்த குற்றச்சாட்டு விஜய் மேலே இன்னைக்கு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி சுமறதுக்கு அதில் என்ன இருக்குது? சார், அதாவது இதெல்லாம் சில்லி சார், பொலிட்டிக்கல் இம்மெச்சூர் சார். ஒருத்தர் வெற்றி தோல்வின்றது ஜனநாயகத்தில் தேர்தலில் இயற்கை சார். நேற்று நிற்கும் நிர்மல்குமார் சொல்கிறாரு 50 ஆண்டு வரலாற்றில் எந்த முதலமைச்சர் தோல்வியை தழுவிருக்கிறாங்கன்னு. மம்தா பானர்ஜி தோல்வியை தழுவிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் கர்ம வீரர் காமராஜர் தோல்வியை தழுவிருக்கிறாரு. பக்தவச்சலம் தோல்வியை தழுவி சார். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது ஜனநாயகத்தில் பங்கு கொள்ளக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நேற்று காலையில் முளைச்சவங்க இவங்கெல்லாம் ஒரு அரசியல் மெச்சூரிட்டி இல்லாமல் பேசக்கூடிய பேச்சாக தான் நான் பார்க்குறேன். நான் இன்னொன்று சொல்லவா? இன்றைக்கி ஆதவ் அர்ஜுனாவுக்கும் புஷி ஆனந்துக்கும் உள்ள சண்டை நடக்குது. ஆதவ் அர்ஜுனோடைய நோக்கம் என்னென்னா அதிமுகவில் இருக்கக்கூடியவங்களை யாரையும் கொண்டாந்து சேர்க்கக்கூடாதுன்றது. ஏன் விஜயபாஸ்கருடைய சேர்ப்பு இத்தனை நாள் டிலே ஆச்சு? அங்கே ஒரு ரிஃப்ட் நடக்குது, நான் பெரியவனா நீ பெரியவனான்னு. புஷி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனாவை அடக்கிறதுக்காக ஏடிஎம்கில் இருந்து சப்போர்ட்டர்ஸை கொண்டாந்து தனக்கு பலத்தை சேர்க்குறாரு. ஆனால் ஆதவ் அர்ஜுனா தனக்கான ஒரு கூட்டத்தை கொண்டு வரணும்னு பார்க்குறார். அமைச்சர் கீர்த்தனாவுடைய இஷ்யூவில் என்ன, அந்த பேர் போட்ட இஷ்யூவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சரத் அமைச்சர், அந்த பவுடர் அமைச்சர், அவருடைய இஷ்யூஸ் என்ன? இதெல்லாம் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த முரண்பாட்டின் காரணமாக இதெல்லாம் வெளியே வந்துட்டு இருக்குது. முதல்ல அவங்க கட்சிக்குள்ளே அவங்க ஒழுங்காக இருக்கலாம் பார்க்க சொல்லுங்கள். நேற்றுக்கு கூட நம்மளுடைய முன்னாள் அமைச்சர் திரு உதயகுமார் அவர்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார், இது வடிகட்டுன்னு போய் இது எப்படி சார் நடக்கும்? இது யாராவது சொன்னாங்களா? எங்கள் கட்சியிலேருந்து யாராவது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோமா? இல்லை திமுக அதிமுக ஒன்றா சேர்ந்தால் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியுமா? முதல்ல அந்த நம்பர், அந்த எண்ணிக்கைக்கெல்லாம் சரியாக வருமா? அது அவங்க எல்லாம் வெளியில் வந்த பிறகு சொல்கிறாங்க சார். வெளியில் வந்த பிறகு மாற்றி பேசுகிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க? தலைவர் சொன்னாதான் யாகவே சொல்லலை. தலைவர் சொன்ன இல்லை, காதர் மொஹிதீன் அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? எனக்கு தாவேகா கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கான நிர்பந்தத்தை கொடுத்தாங்க, இல்லைன்னா என் கட்சியே போயிருக்கேன்னார். அப்போ அந்த அழுத்தத்தை யார் கொடுத்தது? ஆதவ் அர்ஜுனா கொடுத்தாரு அந்த கட்சிக்கு. சார், எங்கள்கிட்ட வெளியில் போகும்போது அவங்க போகிறதுக்கான ரீசன்ஸை தேடுறாங்க சார், அவ்வளோதான் சார். அவங்க ரீசன்ஸை தேடுறாங்க, அவ்வளோதான். இல்லை, நீங்கள் கவர்னர் மாளிகையில் கொடுக்கப்பட்ட ஒரு கடிதம், இதுவரைக்கும் கவர்னர் மாளிகையில் என்ன கடிதத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு தாவேக்கா அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணலை. அந்த கடிதம் ஒன்று லீக் ஆனிச்சு. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், எல்லா பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் தெரியும். அந்த லீக்கான கடிதத்தில் அமமுகவினுடைய காமராஜ் ஒரு எம்எல்ஏன்னு ஐயுஎம்எல்ல இருந்து ஒரு எம்எல்ஏன்னு இருந்துச்சு, எல்லாரும் பார்த்தோம். அந்த ஐயுஎம்எல்ல இருந்து ஒரு எம்எல்ஏன்னு அந்த கடிதம் வந்த போது அதிகாரப்பூர்வமா ஐயுஎம்எல் அன்னைக்கு ஆதரவு தெரிவிக்கல. அப்ப என்ன அர்த்தம்? ஐயுஎம்எல் 2 எம்எல்ஏக்கள்ல ஒரு எம்எல்ஏவை தாவேக்கா உடை தனியா கொண்டு போயிட்டாங்க. கட்சியை காப்பாற்றுறதுக்காக இன்னைக்கு ஐயுஎம்எல் போய் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. பாவம் காதர் மொஹிதீன் ஐயா அவர்கள். அவருக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பிரஷரை தாவேக்கா அவர் மேல மவுண்ட் பண்ணி அவங்க கொடுத்த ஸ்கிரிப்டை பேச வைக்கிறாங்கிறது தான் என்னுடைய. இன்னைக்கு பேசன்முகம் பேசுற ஸ்கிரிப்டை தாவேக்கா ஸ்கிரிப்ட் தான். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி இருக்குன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இல்ல